ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐயனார் துணையில் நடிக்கிற ஆக்டர்ஸ்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐயனார் துணைனா பிடிக்குமா? இப்போ ரொம்ப விறுவிறுப்பாக போகிற ஒரே நாடகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார் துணை தான். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம நிலா. நிலா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 35,000 சம்பளம் வாங்குறதா பேசப்படுது. ஏன்னா இவங்க தான் அந்த ஐயனார் துணைக்கு மெயின் கேரக்டர்னு சொல்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு வந்து சன் டிவி சீரியலில் எதிர்நீச்சலில் நடிச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து கலக்குன்னு கலக்கிறாங்க. நிலாவும் சோழனுடைய லவ் கோசம் தான் இந்த நாடகமே ஓடுது. அந்த அளவுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. அடுத்த மகாநதி கிட்ட இது நெருங்கிடுச்சு. ஏன்னா மகாநதி அளவுக்கு இதை கொண்டுன்னு வர பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சோழன் தான். சோழன் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு கனா காண்கன்னு சீரியலில் வந்து வெப் சீரியஸில் நடித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து இவரும் ஒரு மாஸ் காமிச்சுன்னு சுற்றுறாரு. இவருக்கும் நிலாவுக்கும் இருக்கிற லவ் பற்றி தான் இப்போ இந்த நாடகமே எடுத்துன்னு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய அண்ணன் சேரன் பார்த்திங்கன்னா இப்போது 20,000 ஒரு 30,000 வரைக்கும் சம்பளமாக வாங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இவங்க அண்ணனோட கேரக்டர் தான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப விறுவிறுப்பான ஒரு கேரக்டரு. இவங்க குடும்பத்தையே ஃபஸ்ட்டு இவர் தான் எடுத்து நடத்தின்னு இருந்தார். இப்போ தான் நிலா வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தையே வழி நடத்துனது இவங்க அண்ணன் தான். அதனால் இவங்க அண்ணனுக்கு 20,000 வரைக்கும் சம்பளமாக தரப்படுது. நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி தாங்க இருக்கார். பாண்டி வந்து அந்தளவுக்கு மெயினாலாம் காமிக்கல. அதனால் அவர் ஒரு நாளைக்கு 12,000 வரைக்கும் சம்பளமாக வாங்குறாரு. ஏன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் அவர் நடிச்சிருக்காரு. இப்போ வந்து இந்த சீரியலுக்குள்ளே வரவோ இவருக்கு வந்து ஒரு 12,000 வரைக்கும் சம்பளமாக தரப்படுது. ஏன்னா இவர் அந்தளவுக்கு மெயினாக காமிக்கல. இப்போதைக்கு இவரோடது அந்தளவுக்கு கொண்டு போகல. நிலா சோழன் அதிகமாக கொண்டுன்னு போகிறதுனால தான் நிலா சோழனுக்கு தான் ரொம்ப அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க. இவருக்கு நீங்கள் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் தாங்க இருக்கார். பல்லவன் வந்து அந்த அளவுக்கு இல்லை, சும்மா ஒரு குறும்புத்தனம் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுன்னு இருக்காங்க. அதனால் அவர் ஒரு நாளைக்கு 10,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. இவரும் நம்ம சோழன் கூட வந்து கனா காணுவ சீரியலில் நடிச்சிருக்காரு. அதிலேருந்து வந்துட்டு இப்போது விஜய் டிவிலையும் வந்து கலக்கிறாரு. இவரோட காமெடியே அந்த நாடகத்தில் காமெடின்னு ஒன்று இருக்குன்னா அது இவரால் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த வீட்டிலே ரொம்ப குறும்புத்தனமாக நல்லா சுட்டியாக நல்லா ஸ்டைலாக சுற்றின்னு இருப்பார். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இவர் தான் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்களேன். ஏன்னா நிலாவுக்கும் இவரை தான் ரொம்ப பிடிக்கும். நிலா கிட்ட தான் ரொம்ப மனம் விட்டு பேசுவார். அந்த அளவுக்கு இவரோட கேரக்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியோட லவர் தான் இருக்காங்க. நம்ம பாண்டியோட லவர் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு நாளைக்கு 10,000 வரைக்கும் தான் சம்பளமாக வாங்கப்படுதுன்னு சொல்லுது. ஏன்னா இவங்களும் அந்தளவுக்கு ஒரு மெயின் கேரக்டர்லாம் இல்லை, எப்போனாச்சும் தான் இவங்களையும் காமிப்பாங்க. நம்ம பாண்டி பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் நடித்தா சொன்னேன்ல, அவங்க கூட இவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதிலேருந்து இப்போது இவங்களும் இந்த சீரியலுக்குள்ளே வந்ததுனால இவங்களுக்கு வந்து 10,000 தான் ஒரு நாளைக்கு சம்பளம்னு மேக்ஸிமம் முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த நாடகத்தில் இவங்கள மெயின் கேரக்டராக கொண்டுன்னு வந்தாங்கன்னா இவங்களுக்கு போக போக சம்பளம் ஏற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்பத்துடைய அப்பா, அதாவது தலைவர் நடேசன் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 12,000 வரைக்கும் சம்பளமாக வாங்கப்படுதுன்னு பேசுது. ஏன்னா இவர் பாக்யலட்சுமி சீரியலில் ரொம்ப மெயினான ஒரு ரோலு பயங்கரமாக நடித்தார். பாக்யலட்சுமியில் பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப மாஸ் காமிச்சு சுற்றிருந்தார். அதுலேருந்து இதில் வரதுனால ஒரு 10,000 12,000 வரைக்கும் சம்பளமாக வாங்கப்படுதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா இவர் அந்தளவுக்கு மெயின் இல்லை தான், ஆனால் காமெடின்னு ஒன்றுலாம் பயங்கரமாக இது காமிப்பார், மாஸ் காட்டுவார், நல்லாவும் நடிக்கிறாரு. உங்களுக்கு இந்த நாடகத்தில் யாரை பிடிச்சிருக்குன்னு மறக்காத கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க.